நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் சேது. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல விருந்து வைக்கிறோம்னு வச்சுங்களேன். பொதுவா எப்படி அந்த விருந்துல முக்கியமான உணவா என்ன இருக்கும்னா நாட்டுக்கோழி இருக்கும். அது ஏன் நாட்டுக்கோழி இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல நமக்கு சிக்கன் வெரைட்டினாவே அதுதான் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அப்ப அந்த நாட்டுக்கோழி விருந்து தான் நம்ம கிராமங்கள்லையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பொதுவாக பெரும்பாலான இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளிலையும் இருந்தது. இன்னைக்கு அது மறைந்து பிராய்லர் கோழியோட கன்செப்ஷன்ஸ் வேற வேற டிஷ்ஷஸ்லாம் நமக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த நாட்டுக்கோழியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அது வேற எதுலையுமே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய விட்டமின் டி, கால்சியம், அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் இது இன்னைக்குமே அதுதான். வேற அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அந்த நாட்டுக்கோழி வகைகள்லேயே பல வகைகள் இருக்கு. அது எது சிறந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு இருக்கு. அந்த நாட்டுக்கோழி இனங்கள்லேயே நாட்டுக்கோழி வகைகள்லேயே கழுத்தரிச்சான் கோழி அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அந்த கோழியோட கழுத்து பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ரெக்கையே இருக்காது. நீங்க நிறைய கோழி பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த கோழியை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கு ஏதாவது வியாதி இருக்கோ, அது சரியில்லாத கோழி அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த கழுத்தரிச்சான் கோழியில தான் அவ்வளவு ஊட்டச்சத்துக்களும் அவ்வளவு விட்டமின் டியும் இருக்கு. ஆனால் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல. இனிமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கழுத்து பகுதிகளில் மட்டும் இறகு இருக்காது. மற்ற இடத்துல எல்லாம் ஃபுல்லா இறகு இருக்கும். கழுத்து மட்டும் எம்டியா இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கோழி இனங்களுக்கு இந்த கழுத்து பகுதியில நம்ம அந்த கோழி வெயில்ல பட்டு அந்த வெயில்ல இருக்கக்கூடிய விட்டமின் டி இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கழுத்துல தான் சேகரிக்கப்பட்டிருக்கும். அப்போ இது இயற்கையாகவே படைக்கப்பட்டது. ஸோ அந்த கழுத்துல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் அதுக்கு ஒரு பேர் இருக்கு. BMB 12ன்னு சொல்லுவாங்க. இது புது டேர்மா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலார் பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டடி. அது என்னன்னா ஜெனட்டிக் சம்பந்தப்பட்டது. ஜெனட்டிக்னா நம்ம ஜீனு, நம்ம உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ, இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அந்த BME அப்படிங்கிறது அந்த வகையில இந்த ஜெனட்டிக் சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளுக்கிட்ட மட்டும்தான் அந்த வெயில்ல கிரகிக்கக்கூடிய முழு சத்துக்களும் உள்ள கிரகிக்கப்பட்டு அப்படியே இருக்கு. அப்ப இதை நம்ம சாப்பிடும்போது இந்த கழுத்தரிச்சான் கோழியை மொத்த இருக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின் டி, கால்சியம் எல்லாமே நமக்கு உடம்புக்கு வந்து சேர்ந்துருது. பாதி நம்மளோட உடல் இயக்க கோளாறுகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இது நான் சொல்லலை, இது ரிசர்ச் சொல்லு. இப்போ தற்சமயத்துல பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிட்றதே குறைவாயிடுச்சு. காரணம் என்னன்னா அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வேற வேற ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டு கிடைக்கிறதுனால. ஆனால் நாட்டுக்கோழின்னு வந்துருச்சுன்னா இந்த கழுத்தரிச்சான் கோழியை சாப்பிடுவது உகந்தது. பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ பிடித்தமானவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.